அண்மை செய்தி. நாடு முழுவதும் உள்ள ஒன்றிய அரசு பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்புவதில் பாரபட்சம் இருப்பது அம்பலமாகி இருக்கிறது. கல்லூரி ஆசிரியர் பணி நியமனத்தில் ஓபிசி, எஸ்சி பிரிவினருக்கு பாரபட்சம் காட்டப்படுவது ஒன்றிய அரசின் தகவல் மூலமாக வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பேராசிரியர், இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் பணியிடங்கள் வாரியாக நாடாளுமன்றத்தில் ஒன்றிய கல்வி அமைச்சகம் பதில் அளித்திருக்கிறது. அதில் பேராசிரியர் பணியிடங்களில் ஓபிசி பிரிவினருக்கான 80 விழுக்காடு இடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பது அம்பலமாக இருக்கிறது. ஆதி திராவிடருக்கான பேராசிரியர் பணியிடங்களில் 64 விழுக்காடு நிரப்பப்படாமல் இருப்பதும் அம்பலமாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 14,062 பணியிடங்களில் 9,254 பொது பிரிவினர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஓபிசி, எஸ்சி பிரிவினருக்கான இடங்களில் பொது பிரிவினரே நிரப்பப்பட்டிருக்கிறதும் அம்பலமாக இருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை நம்மிடம் தெரிவிப்பதற்காக பிற்படுத்தப்பட்டோர் கூட்டமைப்பைச் சேர்ந்த கருணாநிதி அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். நாடு முழுவதும் இருக்கும் ஒன்றிய அரசு பல்கலைக்கழகங்களில் ஓபிசி, எஸ்சி பிரிவினருக்கான பணியிடங்களில் 80 விழுக்காடு நிரப்பப்படாமல் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பொது பிரிவினரே அந்த இடங்களில் இருக்கிறார்கள். இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். இந்த மாதிரி ஒரு நிலைமை மத்திய பல்கலைக்கழகங்கள்ல தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. இது முதல் தடவையாக இல்ல. ஏற்கனவே இதே அமைச்சர் 2023லயும் இதே மாதிரி ஒரு தகவலை கேட்டப்ப இதே மாதிரி ஒரு நிலைமையை தான் சொல்லியிருக்காரு. ஆனா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி ஓபிசி அல்லது எஸ்சி எஸ்டி பிரிவினர்ல அதற்கான தகுதி உடையவர்கள் நாட் ஃபவுண்ட் சூட்டபிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு இவர்களுக்கான வாய்ப்பை தொடர்ந்து மறுத்து கொண்டே வருகின்றார்கள். ஆனால் அந்த கேள்வியிலே இதற்கான காரணம் ஏன் இவ்வாறு சொல்கின்றீர்கள் என்பதற்கான பதிலை தெளிவாக அமைச்சர் சொல்லவில்லை. ஏன் இந்த போன்ற ஒரு தகுதி நிறைந்த பிற்படுத்தப்பட்ட எஸ்சி எஸ்டி பிரிவினரை சார்ந்தவர்கள் இது போன்ற ஒரு பதவிகளுக்கு, பேராசிரியர் பதவிகளுக்கு விண்ணப்பிக்கும் போது அனைத்து தகுதிகளோடு தான் அவர்கள் விண்ணப்பிக்கின்றார்கள். இருந்தாலும் கூட அவர்கள் அந்த தகுதி இல்லை என்று காரணம் சொல்லி அதை நிராகரிப்பதன் மூலமாக அந்த இடங்களை பொது போட்டிக்கு மாற்றுவதற்கான ஒரு தன்மையையும், அதே போல அந்த இடங்களிலே நேரடி நியமனங்கள் என்கின்ற முறையிலே எந்த விதமான இடஒதுக்கீடும் இல்லாமல் தற்காலிக முறையிலே பல பேராசிரியர்கள் நியமிக்கக்கூடிய ஒரு நிலைமையினையும் இன்றைக்கு ஒன்றிய அரசு இது போன்ற பல்கலைக்கழகங்களை செய்து வருகின்றது. ஆகவே அதிலே இடஒதுக்கீடு முறையே கிடையாது. ஆகவே இந்த பிற்படுத்தப்பட்ட அல்லது பட்டியலிட பிரிவை சார்ந்தவர்களுக்கு இது போன்ற ஒரு கல்வி நிறுவனங்களிலே பேராசிரியர் பதவியில போதிய பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடாது என்கின்ற தன்மையிலே ஒன்றிய அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதற்கான அண்மை சான்றுதான் இதுதான் இந்த புள்ளி விவரங்கள் எடுத்து காட்டுகின்றன. அண்மையிலே நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் டெல்லி பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடைய சந்திப்பிற்கு பிறகு கூட இந்த நாட் ஃபவுண்ட் சூட்டபிள் என்பது முற்றிலுமாக ஒரு மனுவாதி திட்டத்தின் அடிப்படையில் நடைபெறுகின்றது. இது டோட்டலாக டீடலிட்டைசேஷன், டிஓபிசைசேஷன் என்கின்ற அளவிலே அவர் அந்த கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே போன்ற நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை தொடர்ந்து எழுப்போம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் இது மிக மிக கொடுமையான, தகுதி நிறைந்த மாணவர்கள், இன்றைக்கு தகுதி படைத்தவர்கள் இருந்தும் கூட அவங்க மத்திய பல்கலைக்கழகம் மட்டுமல்ல, மற்ற பல்கலைக்கழகங்கள், டெல்லி பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, அதிலேயும் இது போன்ற நடைமுறை தான் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இதற்கான தீர்வினை நோக்கி ஒன்றிய அரசு நகரவில்லை என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து இது போன்ற நிலையை தொடர்வதை நம்மால் பார்க்க முடியுது சார். இது சமூகத்தில் எந்த மாதிரியான சமமற்ற சூழலை உருவாக்குது சார்? நிச்சயமாக. ஏனென்றால் இன்றைக்கு பேராசிரியர், அந்த உதவி பேராசிரியர்கள் அல்லது அந்த அசோசியேட் பேராசிரியர்கள் என்கின்ற என்ட்ரி லெவலில விண்ணப்பிக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் ஓபிசி பிரிவினராக இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கில் இன்றைக்கு இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கான அந்த வாய்ப்பு மறுக்கப்படும் போது அவர்கள் ஒன்றிய அரசு அல்லது இது போன்ற அரசு பல்கலைக்கழகங்களில் தங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுவதை நினைத்து நிச்சயமாக மனம் வெதும்பி ஒரு டிப்ரஸ்டு ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இதன் மூலமாக
பல பல்கலைக்கழகங்களில் நாங்கள் சந்திக்கின்ற பொழுது அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய பேராசிரியர்களும் சரி இந்த நிலைமையெல்லாம் தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். இது சமூகத்திலே வேலை வாய்ப்பு ஏற்கனவே நிறைய வேலை வாய்ப்பு இருந்தும் கூட இந்த அரசு அதனை நிரப்பப்படாமல் இருப்பது என்பது வேதனைக்குரிய விஷயமாகும். அதே போல கல்வி என்பது பொது உடைமை அப்படிங்கிற பட்சத்துல இடஒதுக்கீட்டு பணியிடங்களை நிரப்புறதுல தகுதி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை ஒன்றிய அரசு சுட்டிக்காட்டு. இது எந்த அளவுக்கு ஒரு தவறான ஒரு உதாரணம் சார்? அதாவது இது அவர்கள் சொல்லுகின்ற அந்த வாசகமே தவறானது என்று நாங்கள் கருதுகிறோம். காரணம், தகுதி படைத்தவர்கள் தான் அதற்கு விண்ணப்பிக்கின்றார்கள். அதற்கான அந்த அசோசியேட் ப்ரொஃபசர் என்கின்ற அந்த நுழைவு தகுதி அந்த பணி நியமனங்களுக்கு நீங்கள் பிஹெச்டி என்கின்ற அந்த அளவுகோல் வைத்திருக்கின்றார்கள். அந்த பிஹெச்டி படித்து அதற்கான தேர்ச்சி பெற்ற அவர்கள் தான் அதற்கே விண்ணப்பித்திருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுடைய அந்த நேர்முக தேர்வு என்பது மிக ஒரு மோசடித்தனமாக நடைபெறுகின்றதோ என்ற ஐயத்தை இன்றைக்கு நாடு முழுவதும் உருவாக்கி இருக்கின்றது. ஆகவே வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இது போன்ற நேர்முக தேர்வுகள் நடைபெறுகின்றன. அதிலே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படாததற்கு என்ன காரணம் என்பதனை அவர்களுடைய மதிப்பெண்ணையும் வெளியிட்டு அரசு தெரிவித்தால்தான் அவர்களுடைய அந்த அரசினுடைய கூற்றை மக்கள் நம்ப முடியும். இல்லை என்று சொன்னால் இதிலே அவர்கள் திட்டமிட்டு இந்த பிரிவினரை எல்லாம் உள்ளே நுழைவதற்காக தடுப்பினை ஏற்படுத்துகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டிற்கு அவர்கள் ஆளாகக்கூடிய நிலைமைதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. நிச்சயமா சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.